உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினசரி ராசி பலன். இந்த தினப்பலன்கிறது இந்த சந்திர பகவானோட சஞ்சாரத்தை வச்சு தான் சொல்கிறது. ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் அந்த மாதிரிலாம் வரத்துக்கு இருக்கிறதுனால இந்த தினப்பலன் அப்படிங்கும்போது சந்திர பகவானோட நட்சத்திர சஞ்சாரத்தை வச்சு நம்ம சொல்கிறோம். இந்த பதிவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும். ஏன்னா ராகு காலம், யமகண்டம், குளிகை, சூலம். அந்த சூலம்ங்கிறது என்னென்னா அந்த நேரத்தில் நம்ம சில ரூட்டில் நம்ம பயணம் போகக்கூடாது. அப்போ அந்த பரிகாரம் என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். அதே மாதிரி கரணம் எல்லாம் ஒன்று ஒன்றும் சொல்லி உங்களுக்கு அற்புதமான ஒரு விளக்கங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறோம். அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆன்மீகம் ப்ளஸ் சந்தாதாரர்கள், சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் எங்களது இனிய நன்றிகள். ஏன் அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணணும். இந்த பதிவுகளெல்லாம் நிறைய பார்க்கணும், உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த இதில் என்ன உடை அணிந்தால் வெற்றி, என்ன இந்த இது டேட்டு எல்லாமே உங்களுக்கு சொல்கிறோம். சந்திராஷ்டமம் எப்படி உஷாராக இருக்கணும் அதெல்லாம் நீங்கள் பார்த்து பயனடையணும். வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். 1/6/2026 திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் வசந்த ருதவ் உத்தராயண புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை சமநோக்கு நாள். உலக பெற்றோர் தினம், உலக பால் தினம். நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். ரிஷப லக்னம், இருப்பு 2 நாழிகை 9 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:52 நிமிடங்களுக்கு. கரணன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று மாலை 4:44 மணி வரை பிரதமை, அதன் பின்பு திவிதியை. நட்சத்திரம் இன்று இரவு 7:21 மணி வரை கேட்டை, அதன் பின்பு மூலம். நாம யோகம் இன்று காலை 6:50 மணி வரை சித்தம், அதன் பின்பு சாத்தியம். கரணம் இன்று அதிகாலை 3:45 மணி வரை பாலவம், அதன் பின்பு மாலை 4:42 மணி வரை கௌலவம், அதன் பின்பு தைத்துளம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:51 மணி வரை யோகம் நன்றாக இல்லை, மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம், அதன் பின்பு இரவு 7:21 மணி வரை சித்த யோகம், அதன் பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று இரவு 7:21 மணி வரை பரணி, அதன் பின்பு கிருத்திகை. பரணி, கிருத்திகை ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷராசியில் செவ்வாய் ஆட்சி, ரிஷபராசியில் சூரியன், மிதுன ராசியில் சுக்கிரன் மற்றும் புதன், கடகராசியில் குரு உச்சம், சிம்மராசியில் கேது, விருச்சிக ராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீனராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இன்றைய தினம் பிரதமை, அதாவது பாட்டியமே அப்படின்னு சொல்லுவாள். அந்த பிரதமையில் என்ன பண்ணணும் அப்படின்னா இஷ்டிகாலம் அப்படின்னாலே உங்களோட இஷ்டங்கள் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு காலம். அதனால் இன்றைக்கி ரொம்ப அற்புதமான ஒரு நாள். ஏன்னா இந்த கந்தகுரு கவச்சம், இந்த சண்முக கவச்சத்திலே பார்த்திங்கன்னா ஓம் இஷ்டிபதையே நமோ நமகன்னு வரும், என்ன பாம்பன் சுவாமிகள் எழுதினது. ஸோ உங்களுடைய இஷ்டங்கள் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு நாள். அப்போ இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னா மந்திர ஜபம், ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, அவங்க இஷ்ட தெய்வத்தை ஒரு 108 தடவை பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களோட இதெல்லாம் வேண்டுகோளெல்லாம் சுவாமிகிட்ட வச்சேன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் நிறைவேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பகவானோட அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடி திங்கட்கிழமை அப்படிங்கிறனால பார்வதி பரமேஸ்வரால் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதான் சொன்னேன், ஓம் நம சிவாய சொன்னாலே ரொம்ப பிரமாதம். அடுத்தபடியாக நவகிரகங்களில் உள்ள மாத்ருக்கார்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவானை வணங்க சுபகாரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அன்பான மேஷ ராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் சலசலப்பும், மாலையில் மன நிம்மதியும் உண்டாகக்கூடிய ஒரு நாள். உங்களது அஷ்டம ராசியில் சந்திர பகவான் காலையில் உலா வருவதால் மனதில் சஞ்சலங்கள் உண்டாகக்கூடும். அதே சந்திர பகவான் மாலையில் உங்களது பாக்கியஸ்தானம் என்கிற 9ஆம் பாவத்திற்குள் நுழைவதால் மன நிம்மதி உண்டாகும். இருப்பினும் காலை முதல் மாலை வரை நீங்கள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருந்தால் நல்லது. மேலும்
முன்னேற வேண்டும் என்ற ஆவலில் சில குழப்பங்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் என்பதால் கவனம் அவசியம். உடல் ஆரோக்கியத்தில் நிதானமான போக்கை கடைப்பிடியுங்கள். ஒவ்வாத உணவு வகைகளை தவிர்த்து விடுவது உச்சிதம். மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான ரிஷபராசி நேர்களே, இன்றைய நாள் காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களது களத்திராஜ் ஸ்தானத்தில் உலா வருவதால் நீங்கள் சந்தோஷவானில் சிறகடித்து செல்ல வாய்ப்புகள் உண்டாகும். ஆனால் அதே நேரம் மாலையில் சந்திர பகவான் உங்களது அஷ்டமராசியில் நுழைவதால் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இருந்தாலும் காலை முதல் உங்களுக்கு மாலை வரை அற்புதமான சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். மகனுக்கோ அல்லது மகளுக்கோ திருமண பாக்கியம் இருந்தால் கண்டிப்பாக நல்ல வரன்கள் வந்து வாயில் கதவை தட்டும். இன்றைய தினம் ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க விடுவோம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான மிதுன ராசி நேர்களே, இன்றைய நாள் காலையில் ஆற்றலும் மாலையில் கலகலப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களது பகைருணரோகம் என்கிற 6ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மாலையில் உங்களது களத்திரபாவம் என்கிற 7ஆம் இடத்திற்கு வந்து சேர்கிறார். அற்புதமான சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் புது பொலிவோடு திகழ்வீர்கள். அரசியல்வாதிகள் கலைத்துறை நண்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும். உத்தியோகத்தில் உங்கள் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். வாகன பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் ஆதி பராசக்தி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான கடகராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் உற்சாகமும் மாலையில் ஆற்றலும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார். சாயந்தரம் ராசி மாறி உங்களோட பகை ருண ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துக்கு போயிடுறார். ஸோ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு உற்சாகம் மிகுதியாக இருக்கும். ஆன்மீக பயணங்களில் நாட்டம் கொள்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று அதிகாலையிலேயே வந்து சேரும். வாகன பயணங்களில் வெற்றி உண்டு. அரசியல்வாதிகள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில முன்னேற்றமான தகவல் அருமையாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு கொள்வீர்கள். கடகராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான சிம்ம ராசி நேர்களே, இன்றைய நாள் காலையில் உற்சாகமும் மாலையில் மனமகிழ்ச்சியும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களது சுகஸ்தானம் என்கிற 4ஆம் பாவத்தில் உலா வருகிறார். சாயந்தரம் அப்படியே ராசி மாறி உங்களோட பஞ்சமஸ்தானம்ங்கிற 5ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். அதனால் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த சலுகைகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. தொழில் வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை நீங்கள் பிடிச்சிக்கணும், புரியுறதா? அதே மாதிரி புதிய புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். கலைத்துறை நண்பர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு இன்றைக்கி சொல்லவே வேண்டாம், ஒரு மனோதைரியம் அதிகமாக கிடைக்கும். அதனால் மேடை பேச்சுக்களை ரொம்ப அற்புதமாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி அருமையாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். இன்றைக்கி சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான கன்னி நேர்களே, இன்றைய நாள் காலையில் மனதைரியமும் மாலையில் மன உற்சாகமும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட சகாயஸ்தானங்கிற 3ஆம் இடத்துல தான் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட சுகஸ்தானங்கிற 4ஆம் பாவத்துக்கு வந்துடுறார்.
அற்புதமான ஒரு நாள். மனோதைரியம் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள் அப்படியே சும்மா அதிர்றதில்ல அப்படி இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்பா எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த வேலையை எடுக்கணும்னு நினைக்கிறவங்களாம் காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடுவீங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம். அரசியல்வாதிகளை இன்றைக்கி கேட்கவே வேண்டாம். ரொம்ப அற்புதமாக ஒரு முன்னேற்றம் அவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தீட்டுற திட்டங்கள் தான் உங்களுக்கு அற்புதமாக கை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில முயற்சிகள் சாதகமாகும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை, வணங்க வேண்டிய சரஸ்வதி தாயார், அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7. அன்பான துலாம் ராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் வருமானமும் மாலையில் மனதைரியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். அற்புதம் தாங்க. காசு வந்தாலே ஒரு சந்தோஷம் தைரியம் வந்துடும். கரெக்டாக இன்றைக்கி காலையில் உங்களுக்கு ஒரு வருமானம் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அதன் மூலமாக உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில குறைகள் தீரும், தைரியம் அதிகமாகும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் சில உயர்வுகள் வந்து சேரலாம். தொழில் வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை கொண்டு வருவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே போல் இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப அற்புதமான ஒரு நாள். அவங்க போட்ட சில திட்டங்கள்லாம் அருமையாக செயல்படுத்த தொடங்கும். அடுத்தபடியாக இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். மனதில் புது எண்ணங்கள் அற்புதமாக வந்து அலைமோதும். துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார், அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் காலையில் அலைச்சலும் மாலையில் ஆதாயமும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட ஜென்மராசியில் தான் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம்ங்கிற 2ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். இன்றைக்கி என்னென்னா குரு பயிற்சி வேறு, அதனால் நேரம் உங்கள் ஜென்மராசியை தான் பார்க்குறாரு. அதனால் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் இன்றைக்கி ஓரளவுக்கு அலைச்சல் இருந்தாலும் ஒரு ஆதாயத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து தருங்க. இன்றைக்கி உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி தொழில் வியாபாரம்லாம் நல்லபடியாக இருக்கும். ஒன்றும் பெரிய பாதகமெல்லாம் இல்லை. ஆசிட்டிஸ் என்ன போயிட்டுருக்கோ அது நல்லபடியாக போயிட்டுருக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் தயவுசெய்து உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதேமாரி வேண்டாத, அதாவது நம்ம உடம்புக்கு ஒத்துக்காத சில உணவு வகைகளை தவிர்ப்பது உச்சிதம். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு நெருக்கடிகள் அதிகரிக்கலாம். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதமாகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுங்கள். விருச்சிக ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம், வணங்க வேண்டியதோம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா, அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 8. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் காலையில் செலவும் மாலையில் அலைச்சலும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்கள் அயனசேன போகஸ்தானம்ங்கிற 12ஆம் பாவத்தில் தான் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட ஜென்மராசிக்கு வந்து குவிச்சுடுறார். சரி, பரவாயில்ல. இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சந்தோஷம் இருக்குங்க. ஏன்னா உங்களோட விருப்பங்கள்லாம் இன்றைக்கி கண்டிப்பாக பூர்த்தியாகும். அதேமாதிரி உத்தியோகத்தில் நீங்கள் கேட்குற சில சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் இன்றைக்கி ஒரு முன்னேற்றகரமாக அருமையாக நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் கொஞ்சம் பயணங்களில் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. இன்றைக்கி கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிட்டும். தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல், வணங்க வேண்டியதும் ஆஞ்சநேயர் சுவாமி, அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான மகர ராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் வரவும் மாலையில் செலவும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபாபு உங்களோட லாபஸ்தானத்தில் தான் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாறி உங்களோட அயனசேன போகஸ்தானங்கிற விருப்பஸ்தானத்துக்கு வந்துடுறார். இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். மனசில் ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலை இருக்கும். எப்படின்னா இந்த வேலையை இன்றைக்கி அற்புதமாக பண்ணணும் அப்படிங்கிற தாட்லேயே நீங்கள் ஒவ்வொரு வேலையும் நீங்கள் அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்க்குற சில உயர்வுகள் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த உயர்வுகளை இன்றைக்கி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கும் இன்றைக்கி வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல்வாதிகளும் கேட்கவே வேண்டாம், இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக செயல்படுவீங்க. அதனாலே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவரிடம் அற்புதமான ஒரு அந்யோன்யம் உருவாவதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். இன்றைக்கி மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு, வணங்க வேண்டியதும் முருகப்பெருமான், அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4.
அன்பான கும்பராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட ஜீவனஸ்தானங்கிற 10ஆம் பாவத்தில் தான் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட லாபஸ்தானங்கிற 11ஆம் பாவத்துக்கு வந்துடுவார். ஸோ காலையில் ஒரு பொறுப்பாக செய்வீங்க, சாயந்தரம் சிறப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலைபளு அதிகமாக இருக்கும். தொழில் வியாபாரம் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு இருக்குங்க. இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. நல்ல ஒரு மாற்று மருத்துவம் கிடைக்கிறதுனால ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி கல்வி கற்கும் மாணவ கன்னிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல நாள்னே சொல்லலாம். கலைத்துறை நண்பர்கள் மட்டும் கொஞ்சம் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருந்தால் நல்லது. வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு நல்ல ஒரு தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். கும்பராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. அன்பான மீன ராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் உற்சாகமும் மாலையில் பொறுப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட பாகிஸ்தானுங்கிற 9ஆம் பாவத்தில் இருக்கார். சாயந்தரம் ராசி மாதிரி உங்களோட ஜீவனஸ்தானங்கிற 10ஆம் பாவத்துக்கு வந்துடுவார். சரி, இப்போ நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் எப்படி இருக்கும்? இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜென்மராசியில் சனி பகவான் இருந்தால் கூட இன்றைக்கி குரு பேச்சுங்க, அதனால் குரு பகவான் 9ஆம் பார்வையை சனி பகவானை பார்க்க போகிறார். சூப்பர். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப தெளிவாக இருக்கும். அதேமாரி இன்றைக்கி விலை உயர்ந்த பொருளை வாங்கணுங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு இது அந்த அரசியல்வாதிகளுக்கு அந்த நெருக்கடிகள் கண்டிப்பாக விலகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உருவாகும். மற்றபடி இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க, உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். கவலையே விட வேணாம், ரொம்ப நல்லா இருக்கும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லபடியாக இருக்கும். இன்றைக்கி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு தெளிவு கண்டிப்பாக இருக்குங்க. ரொம்ப தெளிவாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி ஒரு முக்கியமான சில திட்டங்கள் உங்களுக்கு அருமையாக நிறைவேறி மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். மீனராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுதோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6.